அழி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர். நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 10 முதல் ஆகஸ்ட் 16 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாக அமைகிறது. ஆதரவு அதாவது ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயமே அதுதாங்க. வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் 9ஆம் இடத்தில் மிதுனத்தில் குருவோடு அமர்ந்திருக்கிறார். சூப்பர். இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3-4 பாதங்கள், சித்திரை, சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். 9க்குடைய புதன் 10ல் இருக்கார். 11க்குடைய சூரியன் 10ல் இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. ராசியை பார்க்குறார். 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக உன்னதமாக இருப்பதால் இந்த வாரம் துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். சூப்பர் இல்லைங்களா? அது உங்களுக்கு குருவோடு சேர்ந்து இருப்பது, 9ஆம் இடத்துல இருப்பது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும், நினைக்காத விஷயங்களும் நடக்கும். எங்கேயோ இது பண்ணியிருப்பீங்க, அது ஸ்டாப் ஆகிருக்கும், இப்போ அது தானாக நடக்கும். இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் உச்சம் பெறுவார்கள். நல்ல சம்பாத்தியம் இருக்கும், நல்ல வேலை பார்ப்பாங்க, பிஸி ஷெட்யூலில் இருப்பாங்க. எல்லாம் ஒரு படம் ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு படம் இன்னொரு சீரியல் கமிட்மெண்ட் ஆகும். ஏன் பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா, மீடியா துறையில் இருக்கிறவங்க அவங்களும் பிஸி ஷெட்யூல். ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். அதாவது நடிகைகளாகட்டும், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, மற்றபடி மீடியாக்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு ரெக்கக்னேஷன். பத்திரிகையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அற்புதமான காலகட்டம். அதாவது உங்களுக்கு அரசு மூலமாக உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும், ஒரு பாராட்டுதல் கிடைக்கும். பத்திரிகை மூலம், இப்படி மீடியாக்கள் மூலம் இது பெரிய ஒரு விஷயம். உங்களுக்கு தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு தொழிலில் சாதிக்க போகிறீங்க, திறம்பட செயல்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் என்று சொன்னால் மிகையாக. உங்களுக்கு 2க்கும் 7க்கும் உடைய செவ்வாய் பகவான் 12ல் இருக்கிறார். அது மைனஸ் தான். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் இருக்கும், இல்லை அவங்க தேக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்குது, மருத்துவ செலவுகள் வைக்கும், குடும்பத்திலும் செலவுகள் ஏற்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை.
மற்றபடி 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் சூப்பராக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள்னு சொல்லலாம். இளைய சகோதரர்கள் வீட்டுக்கு நீங்கள் போக அவங்க உங்கள் வீட்டுக்கு வர பரஸ்பரம் ஒற்றுமை, குதூகலம் இருக்கும். மற்றபடி இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாகத்தான் விளங்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். சில பிரச்சனைகளை கொடுப்பார். பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ இல்லை மற்ற பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை வரலாம். இல்லை பூர்வீக சொத்து எதாவது வாங்கி வச்சுருப்பீங்க, அதில் யாராவது ஆட்டையை போகிறதுன்னு நினைப்பாங்க. உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குரு பார்க்குறாரு வேறு 5ஆம் இடத்தை. அதனால் நிச்சயமாக உங்கள் சந்தோஷத்துக்கு பங்கம் இல்லை, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன், மருத்துவத்தின் உதவியோடு குழந்தை பாக்கியத்திற்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது, நல்ல ரிசல்ட் கிடைக்க போகிறது. அற்புதமான காலம். இந்த சனி பகவான் பாருங்கள், 6ல் சனி யோகத்தை கொடுத்தார், விபரீத ராஜயோகத்தை கொடுத்தார். இப்போ அவர் வக்ரம் பெற்று இருக்கிறார், முன்வீட்டு பலனை தருவார், 5ல் இருப்பதாக ஐதீகம். அதனால தான் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். குரு பார்வையில் இருந்தாலும் சில ப்ராப்ளங்கள் வரும். சந்தோஷமாக இருந்தாலும் எப்போ ஏதாவது டக்குன்னு எதாவது ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு மன சஞ்சலம் ஒரு சிலருக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. 7க்குடையவன் 12ல் இருந்தாலும் 7ஆம் வீட்டை, தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும், இல்லை அவங்க வெளியூர் வெளிநாடு கூட போகலாம், இன்ப சுற்றுலான்ற மாதிரி போயிட்டு வரலாம், இல்லை ஆன்மீக பயணம் கூட போயிட்டு வரலாம். எது எப்படி இருந்த போதிலும் அவங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அவங்க ஓரளவுக்கு 7க்குடையவன் 7 பார்க்குறதால எந்த குறையும் இல்லைங்க. எந்த நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும். 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார். ஒரு சிலருக்கு அசிங்கம், அவமானங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 11ல் கேது இருக்கிறார். ராகு கேதுக்கள் 11ல் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சாதிக்க போகிறீங்க, அற்புதமாக இருக்க போகிறீங்க. 10ல் சூரியன் இருக்குது, புதன் இருக்குது. புதன் தொழில் சூப்பர். தொழில், அதாவது வர்த்தகத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு வாரம், மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம், அதிகப்படியான வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணம். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். அரசு உத்தியோகத்துக்காகவோ அல்லது பத்திரிகை துறை, மீடியா துறை, எதற்காக நீங்கள் வேலைக்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ உங்கள் முயற்சி கண்டிப்பாக திருப்தி அளிக்கும். அந்தந்த துறையில் நீங்கள் எந்த துறையில் முயற்சி பண்ணி வேலைக்கு போகணுமோ அந்த துறையில் கண்டிப்பாக சேருவீங்க. அது குறிப்பாக இந்த நீதித்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் ஒரு உன்னதமான காலம். ஆன்மீகம், ஆலயங்களில் வழிபாடு செய்பவர்கள், ஆலயங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அறநிலைத்துறையில் இருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டரு, இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு உன்னதமான காலகட்டம். நினச்சதை சாதிக்க முடியும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போது புதன் 10ல் இருக்க, தொழிலில் 10ஆம் இடத்துக்கு புதன் 10ல் இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? தொழில் சூப்பராக அமையும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும்.
சூரியனும் 10ல் இருக்கார். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். தந்தைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சமூகத்தில் உங்கள் தந்தைக்கும் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம். மற்றபடி உங்களுக்கு தொழில், உத்தியோகம், ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு இந்த வாரம். இப்போ பண வரவு என்பது கண்டிப்பாக இருக்கும். பண வரவு இருந்தாலே குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த வாரம் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.